ட்ரேடிங்ல சக்சஸ் பண்றதுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம். பிகினர் ட்ரேடர் யாராக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா வீடியோ கடைசி வரையும் பாருங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல வெறும் ப்ராஃபிட் மட்டும் தான் வரும்னு நான் சொல்ல விரும்பல. லாஸும் வரும், லாஸ் வந்தாலும் ஏத்துக்கணும், லாபம் வந்தாலும் ஏத்துக்கணும். ஏன்னா நான் செபி ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய பர்சன் கிடையாது. இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். பேசிக்கா சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்னங்கிறத தெளிவா சொல்றேன். நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க, இல்ல நான் ஒரு மாஸ்டர் லெவல்ல இருக்கேன், எனக்கு ட்ரேடிங் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, ஆனா என்னால ப்ராஃபிட் பண்ண முடியல, நான் எவ்வளவுதான் ட்ரேட் பண்ணாலும் எனக்கு லாஸ் மட்டும் தான் வருது, ஏன் லாஸ் வருது, எதுக்கு லாஸ் வருது என்னால கண்டுபிடிக்கவே தெரியல. இந்த மாதிரி இருக்கிற நிறைய பீப்புள் மார்க்கெட்ல தான் சேவிங்ஸ் பண்ணக்கூடிய எல்லா பணத்தையும் லாஸ் பண்றாங்க. ஸோ அதை பத்தி தெளிவா பார்ப்போமா? உங்ககிட்ட ட்ரேடிங் வியூ ஆப் இருந்தா ஓபன் பண்ணிக்கோங்க, இல்ல வெப்சைட்ல போயிட்டு கூட ஓபன் பண்ணிக்கோங்க. பிகினர் ட்ரேடர் ட்ரேடிங் வியூவை ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கோங்க, பெய்டு வெர்ஷன் தேவையில்ல. இன்னை வரைக்கும் நான் ஃப்ரீயா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அதுவே சக்சஸ் கொடுக்குது. ட்ரேடிங் வியூ சைட் ஓபன் பண்ண உடனே ஏதாவது ஒரு மெயில் ஐடி கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங் வியூ ஓபன் பண்ணதும் நான் சூப்பர் சார்ட்டுக்கு போறேன். ரீசெண்டா நான் பண்ண ட்ரேட்ஸ், ஆனா சப்போர்ட் ரிசர்ச் வச்சு தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சில ஸ்ட்ராட்டஜி எனக்கு கை கொடுத்தது. ட்ரேடிங் வியூவே என்னன்னு தெரியாம நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அப்படின்னா ஒரு மேலோட்டமா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லா டூல்ஸ். மேல சர்ச் பார்ல என்னென்ன ஸ்டாக் வாங்க போறீங்க, என்னென்ன ஸ்டாக்ல மார்க்கெட் பார்க்க போறீங்க, எதை அனலைஸ் பண்ண போறீங்களோ அதோடைய நேம், ஹிஸ்டரி இதுல இருக்கும். அடுத்தது டைம் ஃப்ரேம் இருக்கும், இண்டிகேட்டர்ஸ் இருக்கும், கேண்டில்ஸ் இருக்கும். சைட்ல உங்களுக்கு பிரைஸ் ரேட் காமிக்கும், கீழே டைம் ஃப்ரேம் காமிக்கும், எந்த டேட்டு என்ன டைம்னு காமிக்கும். ஸோ இங்க சார்ட் ஷோ ஆகும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு ப்ராஃபிட் பண்ண தெரியாதவங்க இதை மட்டும் தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஃபர்ஸ்ட் சப்போர்ட்ங்கிறது ஒரு கீழ் பாட்டம்ல இருக்கக்கூடிய ஒரு லெவல், ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது மேல் பாட்டம்ல இருக்கக்கூடிய ஒரு லெவல். இதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எது கீழே எது மேல அப்படின்னு. சப்போர்ட்னா மார்க்கெட் ஒரு டைரக்ஷன்ல கீழே வருது, அகைன் இங்க இருந்து பவுன்ஸ் ஆகி மறுபடியும் மேல போகுது. போகும்பொழுது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல மார்க்கெட் மேல போக முடியல, அங்கிருந்து ரிவர்சல் ஆகி கீழே எங்க இருந்து மார்க்கெட் மேல போச்சோ அந்த லெவல் வரைக்கும் வருது. வந்த மார்க்கெட் மறுபடியும் அதே லெவலுக்கு போகுது. ஸோ இங்கதான் கன்ஃபியூஸ் ஆகும். மார்க்கெட் எதனால இவ்வளவு தூரம் வந்தது, எதனால இங்க போச்சு, ஏன் மறுபடியும் கீழே வந்தது, எதுக்காக ரிட்டர்ன் மேல போச்சு அப்படிங்கிற கன்ஃபியூஸ் எல்லாருக்குமே இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் சப்போர்ட் லெவலையும் கரெக்டா அனலைஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன். நீங்க நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சில பேர் மார்க்கெட் என்ன சொல்லுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. ஆனா நீங்க எந்த டைம் ஃப்ரேம் வேணாலும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட்ல நம்ம எந்த டைம் ஃப்ரேம் வேணா வச்சுக்கலாம். நான் யூஸ் பண்ணக்கூடியது 5 minutes and 50 minutes, 1 hour, 4 hour, டே சார்ட் 3 minutes. இதுவே போதுமானது. ஆனா எல்லா டைம் ஃப்ரேமும் போய் பார்க்கணும்னு கேட்டா கிடையாது. மார்க்கெட்டை சரியா பயன்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணிருக்கேன், சப்போர்ட்டையும் மார்க் பண்ணிருக்கேன். இதுக்கு முன்னாடி வரைஞ்ச நான் சார்ட் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். எந்த டேட் என்ன டைம் ஃப்ரேம் வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனா மார்க்கெட்ல ரியாக்ஷன் ஒண்ணுதான். நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டைம் ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். அதை பொறுத்து தான் நீங்க ட்ரேடே எடுக்கணும். ஒரு மார்க்கெட்டோட வியூ பாயிண்ட் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஏன் மார்க்கெட் கீழே இறங்குச்சு, எதனால மார்க்கெட் மேல போச்சு, என்ன ரீசனுக்காக மார்க்கெட் இங்கே சுத்திட்டு இருக்கான், இது மூணுமே தெரிஞ்சதுன்னா நீங்க தான் மாஸ்டர். சரி, இப்போ மார்க்கெட்டை பார்ப்போமா? 50 minutes செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுல ப்ராப்பரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வரையணும். அதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு டூல் ரெக்டாங்கிள். இந்த ரெக்டாங்கிளை பயன்படுத்தினாலே போதும். ஏன்னா மார்க்கெட்டோட ஈஸியா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இண்டிகேட்டர் நான் எக்கார்ந்த கூட்டம் என்னைக்கே நான் பயன்படுத்த மாட்டேன். இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நான் ட்ரேட் எடுக்கவும் மாட்டேன். ஏன்னா இண்டிகேட்டர் இன்டிமேட் பண்ணுமே தவிர ட்ரேட் பண்ணி லாஸ் பண்றதுக்கு கிடையாது. இண்டிகேட்டரை யாரும் பயன்படுத்த வேண்டாம், யாரும் லாஸ் பண்ண நான் விரும்பல. சார்ட்டை உங்களுடைய வியூ பாயிண்ட்டுக்கு நல்லா ஜூம் அப் ஜூம் இன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க ப்ராப்பரா பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. நான் என்னுடைய சார்ட் வியூ பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். இதுல ப்ராப்பரான ஒரு லெவல்ல வரைய போறேன். அது சப்போர்ட் லெவல். மார்க்கெட் இங்க இருந்து நான் பார்க்க போறேன். ஏன் பார்க்க போறேன்னா, இதுக்கு முன்னாடி இந்த சார்ட் எனக்கு எதுவுமே தேவையில்ல. எனக்கு மறுநாள் என்ன ட்ரேட் நடக்க போதோ, அதுக்கு முன்னாடி நாள் என்ன நடந்திருக்கோ அதை வச்சு நான் அனலைஸ் பண்ண போறேன். நாளைக்கு ட்ரேட் நடக்கிறதுக்கு நான் இன்னைக்கு நடந்த மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி
சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வரைய போறேன். அதை வச்சு தான் அடுத்தடுத்து ட்ரேடை எடுக்க போறேன். ஒரு சப்போர்ட் வரையறதுக்கு கீழ் பாட்டம்ல ஒரு முழு கேண்டிலோட வேல்யூவை எடுத்துக்கோங்க. ஏன்னா இங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சைடு கீழே விக் இருக்கு இல்லையா, அந்த விக்ல போயிட்டு மார்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வேண்டாம். முழு கேண்டிலோட வேல்யூவை மார்க் பண்ணிக்கோங்க. அது எப்போ மார்க் பண்ணணும் அப்படின்னா, நீங்க எந்த அளவுக்கு மார்க்கெட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் மார்க் பண்ணணும். ஒரு மார்க்கெட் அப்சைடு தான் போகுது அப்படிங்கறத எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, மினிமம் ஒரு லைன்ல 6ல இருந்து 7 கேண்டில் கண்டிப்பா இருக்கணும். மினிமம் ஒரு லைன்ல 6ல இருந்து 7 கேண்டில் போனதுக்கு அப்புறம் கீழே ஒரு சப்போர்ட் லெவல வரையலாம். இதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் எப்படி வரையணும் அப்படின்னா, சேம் அதே போல 6ல இருந்து 7 கேண்டில் இருக்கணும். மினிமம் ஒரு கிரீன் கலர் கேண்டில் இருக்கா, அந்த கிரீன் கலர் கேண்டிலே 6 கேண்டில் அந்த லைன்ல இருக்கணும். ஒரு ரெட் கலர் கேண்டில் வருதா, அந்த லைன்ல 6 கேண்டில் வரணும். வந்துன்னா அது ஒரு ப்ராப்பரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்போ அந்த லைன்ல எனக்கு 6 கேண்டில் இருந்தா போதுமா? மினிமம் 6, அதை விட அதிகமா இருந்தாதான் அதனுடைய வேல்யூ அதிகம். நான் இந்த இடத்த சப்போர்ட் வரைஞ்சதுக்கு காரணம், இந்த இடத்துல எனக்கு ஒரு கிரீன், 2 கிரீன், 3, 4, 5, 6, 7, 8, 9 கேண்டில் கிட்ட போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல நான் ஒரு சப்போர்ட் வரைஞ்சிருக்கேன். எப்பெல்லாம் மார்க்கெட் இந்த சப்போர்ட் லெவல் வருதோ அப்பெல்லாம் மார்க்கெட் பூம் மேல வேகமா போகும். இது லைவ் மார்க்கெட்ல ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணலாம். லாஸும் வரும். லாஸ் வந்தாலும் அக்செப்ட் பண்ணணும், ப்ராஃபிட் வந்தாலும் அக்செப்ட் பண்ணணும். பார்க்கலாமா? இங்க நான் ஒரு சப்போர்ட் வரைஞ்சிட்டேன். அடுத்தது நான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரையணும். எனக்கு ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்குன்னு தெரியாது. இந்த இடத்த நான் சப்போர்ட் வரைஞ்சதுக்கு காரணம், எனக்கு இங்க 6 கேண்டிலுக்கு மேல வந்ததால சப்போர்ட் வரைஞ்சேன். அப்போ எனக்கு அடுத்த சப்போர்ட் எங்க இருக்கும்னா, இதுக்கு பேக்ல போயிட்டு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நடந்த மார்க்கெட்டை பார்க்கணும். இங்க ஒரு 3 கேண்டில், இங்க ஒரு 3 கேண்டில், இங்க ஒரு 3 கேண்டில், 6, 7 கேண்டில் இருக்கு. சோ இந்த இடத்துல எனக்கு ஃபர்ஸ்ட் எந்த கேண்டில் கிரீன்ல இருக்கோ அங்க போயிட்டு நான் வந்து மார்க் பண்ணணும். இங்கதான் ஃபர்ஸ்ட் கேண்டில் இருக்கு, அதை நான் மார்க் பண்றேன். இப்போலாம் இந்த கேண்டில் உடையுதோ அப்பெல்லாம் மார்க்கெட் கீழே வரும்னு சொல்லுவாங்க. ஆனா கீழே வந்த மார்க்கெட் ஏன் மேல போச்சுன்னு கன்ஃபியூஸா இருக்கும். சோ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு கேண்டில முழுசா வரைஞ்சிருக்கேன். அந்த லைன்ல பார்த்துட்டு தான் நான் இதை வரைஞ்சேன். இப்போ மறுபடி ரெசிஸ்டன்ஸை வரையணும். எனக்கு ரெசிஸ்டன்ஸ் வரையறதுக்கு இந்த லைன்ல எனக்கு நல்ல கேண்டில் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் கேண்டில் எதுவோ அதை நான் மார்க் பண்ணி அதனுடைய விக் வரைக்கும் கனெக்ட் பண்ணி அந்த முழு கேண்டில நான் வரைகிறேன். இப்போ எனக்கு இதுல எது சப்போர்ட் எது ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஈஸியாவே என்னால ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. நல்லா கவனிங்க. இங்க வரைஞ்சதுக்கு காரணம், இந்த ஒரு கேண்டில் ஃபர்ஸ்ட் கேண்டில் எடுத்துக்கிட்டேன். ஒருவேளை கேட்கலாம், சார் இங்க தானே ஃபர்ஸ்ட் கேண்டில் ஆரம்பிக்குது, நம்ம இங்க இருந்து எடுக்கலாமான்னு கேட்டாலும் தாராளமா எடுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் அதுக்கான மார்க்கும் வந்து நான் கொடுக்கறேன். ஏன்னா நம்மளுக்கு இதுதானே கீழ் பாட்டம்ல ஃபர்ஸ்ட் கேண்டிலா இருக்கு, நம்ம அதுல இருந்து கூட மார்க் பண்ணிக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் கேண்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் இங்க இருந்து வரைஞ்சிருக்கேன். இங்க இருந்து இந்த லைன்ல எனக்கு கிடைச்சது 6ல இருந்து 7 கேண்டிலுக்கு மேல. அடுத்தது நான் இங்க வரைஞ்சதுக்கு காரணம், எனக்கு இந்த லைன்ல 6ல இருந்து 7 கேண்டிலுக்கு மேல கிடைச்சிருக்கு. அப்ப நான் எங்க பை பண்ணணும் எங்க செல் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தேவை. இப்போ 6ல இருந்து 7 கேண்டில் கிடைச்சிருக்குன்னா முதல்ல நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஃபர்ஸ்ட் மார்க் பண்றேன். இது வரைக்கும் நான் ட்ரேட் எடுக்கல, மார்க் தான் பண்றேன், மார்க்கெட்டை அனலைஸ் பண்றேன். இப்போ நான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அனலைஸ் பொறுத்த அளவுக்கு எனக்கு ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சு போச்சு, இந்த இடத்த சப்போர்ட்டும் தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த சப்போர்ட்ல இருந்து மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ்க்கு போகணும். அப்ப என்ன நடக்கணும்னா, எனக்கு ரிஸ்க் ரேஷியோ தெரியணும். நான் 1 மடங்கு ரிஸ்க் வச்சா எனக்கு 3 மடங்கு ப்ராஃபிட் வரணும். 100 ரூபாய் நான் வச்சு லாஸ் வச்சு ட்ரேட் எடுக்கிறேன்னா எனக்கு 300 ரூபாய் லாபம் வர மாதிரி ட்ரேட் எடுக்கணும். இதுதான் மெயின் ரீசன். சார் நான் வந்து 1 மடங்கு ரிஸ்க் வச்சு 1 மடங்கு லாபம் வச்சு பண்ணலாமா, அதாவது 100 ரூபாய் நஷ்டம் வச்சு 100 ரூபாய் லாபம் வச்சு பண்ணலாமான்னு கேட்டா தவறான விஷயம். இல்ல 200 ரூபாய் லாபம் வச்சு பண்ணலாமான்னு கேட்டாலும் தவறான விஷயம். மினிமம் ஆச்சும் 300 ரூபாய் இருக்கணும். ஹை வேல்யூல ப்ராஃபிட் கிடைக்கும். இது என்னுடைய வியூ பாயிண்ட். இந்த பாயிண்ட் தான் நான் மேல சப்போர்ட் வரைஞ்சிருக்கேன், கீழே ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிருக்கேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்னுடைய என்ட்ரி எங்க இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். நான் இது வரைக்கும் என்ட்ரி எடுக்கல, இதெல்லாம் முடிஞ்சு போன மார்க்கெட் வச்சு சொல்றேன்னு நினைக்காதீங்க. எனக்கு இந்த லைனை வச்சுதான் நான் இந்த இடத்த சப்போர்ட் வரைஞ்சேன். இந்த சப்போர்ட் வந்து எனக்கு டெத் ஆயிடுச்சு, அதாவது செத்து போச்சு. ஓகே, இந்த சப்போர்ட் எனக்கு வேலிடே கிடையாது. இந்த வேலிட் இல்லாத சப்போர்ட் எனக்கு தேவையில்லை. ஏன் வேலிட் கிடையாதுன்னா, இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டான். அப்ப இது எனக்கு சப்போர்ட்டே கிடையாது. எனக்கு பவர் எதுல இருக்கு, ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு. அடுத்த பவர் கீழே புதுசா வர சப்போர்ட்ல இருக்கு. இப்ப இந்த சப்போர்ட்டுக்கு நான் ஒரு என்ட்ரி எடுக்கணும். நான் இங்கே வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஆனா இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்தேன்னா எனக்கு 1:3
இல்ல. ஓகே, 1:3 மினிமம் இருக்கணும். அப்ப நான் எங்க என்ட்ரி எடுக்கணும், எப்படி என்ட்ரி எடுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எப்பப்பெல்லாம் மார்க்கெட் இந்த சப்போர்ட் லெவல்ல ரிட்டர்ன் கிராஸ் ஆகுதோ, ஸோ அப்போ நீங்க என்ட்ரி லெவல் போகலாம். இப்போ இங்கிருந்து என்ட்ரி எடுக்கணும்னா ஒன்று பை எடுக்கணும், இல்லைனா செல் எடுக்கணும். அதாவது லாங் பொசிஷன் இல்லைனா ஷார்ட் பொசிஷன். லாங் பொசிஷன்ங்கிறது பை எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஷார்ட் பொசிஷன் இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் ஒரு சப்போர்ட் லெவல் எடுக்கிறேன் அப்படின்னா மார்க்கெட்டை வரைய கத்துக்கணும். என்னுடைய சப்போர்ட் லெவலுக்கு 1:3 இங்க பாருங்க, ரிஸ்க் ரேஷியோ 1.7 தான் இருக்கு. எனக்கு 1:3 வேணும். நான் 1:3 வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், என்னுடைய ஸ்டாப் லாஸை நான் ப்ராப்பரா மேக் பண்ணணும். அதாவது எப்படி மேக் பண்ணணும்னா, இந்த விக் இருக்கு இல்லையா, நான் மறைஞ்சு வச்ச இந்த ஒரு பாக்ஸ், அந்த பாக்ஸ்ல என்ட்ரி வச்சுட்டு அந்த பாக்ஸுக்கு கீழே லைட்டா தள்ளி வைக்கிறேன். அவ்வளவுதான். எனக்கு இந்த இடத்த 1:3க்கு மேல இருக்கு. 1 மடங்கு நான் ரிஸ்க் வைக்கேன், எனக்கு 3.3 மடங்கு லாபம் இருக்கு. அப்ப நான் எங்க என்ட்ரி எடுத்திருக்கேன், மார்க்கெட் எப்போ இந்த லெவலை அகைன் டச் பண்ணுதோ, நான் இந்த லெவல்லே மார்க்கெட்டை வரைஞ்சிட்டேன். வரைஞ்ச அடுத்த செகண்ட் எனக்கு இங்க என்ட்ரி கொடுத்துருக்கு. இந்த இடத்த எஸ்எல்ல வச்சிருக்கேன் அண்ட் டார்கெட்டை ரிசன்ஸ்ல வச்சிருக்கேன். ஆனா இந்த டார்கெட் இந்த எட்ஜ்ல தான் வைக்கணுமான்னு கேட்டா கிடையாது. அடுத்த மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை பொறுத்து இந்த லெவல் வரைக்கும் வைக்கலாம். ஒரு நாள் முன்னாடி மார்க்கெட் என்ன நடந்திருக்கோ அதை வச்சுதான் ட்ரேடே நடக்கணும். 2 நாள் முன்னாடி நடந்தது, 3 நாளுக்கு முன்னாடி நடந்ததை வச்சு இன்னைக்கு ட்ரேட் பண்ணக்கூடாது. இந்த ஒரு ட்ரேட் வெற்றிகரமா நான் எடுத்ததுக்கு ரீசன் என்னன்னு சொல்லிட்டேன். ஒரு ட்ரேட் எடுத்தாலும் உருப்படியா எடுங்க. நான் ஏன் இந்த இடத்த ட்ரேட் எடுத்தேன்னு சொல்றேன், எதுக்காக எடுத்தேன்னு சொல்றேன். இந்த இடத்த ஒரு சப்போர்ட் வரைஞ்சேன். வரைஞ்ச சப்போர்ட் எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அண்ட் எதனால ஃபெயிலியர் ஆச்சுன்னா, இங்க பிக்கஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்தது, அதனால ஃபெயிலியர் ஆச்சு. நான் இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸை வரைஞ்சேன். எப்படி வரைஞ்சேன்னா, ஃபர்ஸ்ட் ரெட் கலர் கேண்டிலையும் அந்த விக்கையும் மார்க் பண்ணி அந்த ஃபுல் கேண்டிலோட பவரை நான் இங்க வரைஞ்சேன். அதனால இது ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கேயும் அதே போல ஃபுல் கேண்டிலோட பவரை வரைஞ்சதால இது சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை உடைச்சா மார்க்கெட் நல்லா வேகமா கீழே போகும், மிகப்பெரிய ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனா மறுபடியும் ஏன் மார்க்கெட் மேல போச்சுன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிங்க. எல்லா நேரத்திலையும் மார்க்கெட் ப்ராஃபிட் தராது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நேரத்துல இங்க பிரேக் ஆன உடனே சில பேர் போயிட்டு ஓகே இங்க உடஞ்சிருச்சு எடுக்கலாம் அப்படின்னு போய் எடுப்பீங்க. ஆனா இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, ஜஸ்ட் விக் தான் வச்சிருக்கு. அது இல்லாம கேண்டில் முழுசா க்ளோஸ் ஆகணும், அந்த க்ளோஸ் ஆனாதான் போய் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. கேண்டில் முழுசா க்ளோஸ் வச்சாலும் லாஸ் ஆகும், விக் மட்டும் வச்சாலும் லாஸ் ஆகும். அப்ப எது சார் முக்கியம், ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்ட் முக்கியம். மார்க்கெட் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குதுன்னா அடுத்த அண்டர்ஸ்டாண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகினர் ட்ரேடர்ஸ் இதை வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க. இதுல நிறைய மாஸ்டர் லெவல்லாம் இருக்கு. ஓகேங்களா? சும்மா ரேண்டமா நான் இதை ப்ரிடிக்ட் பண்ணதுதான். ஒரு சப்போர்ட் எப்படி வரையணும், ரெசிஸ்டன்ஸ் எப்படி வரையணும், அது வரைஞ்சா நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு, அப்படி நம்ம ட்ரேட் எடுத்தா என்னென்ன நடக்கும், ஒரு கேண்டிலோட வேல்யூவை வச்சுதான் முழுசா வரையணும். அப்படி வரைஞ்சாதான் நம்மளுக்கு ப்ராப்பரான மணி கிடைக்கும். மார்க்கெட் அனலைசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒன் டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அகைன் இந்த வீடியோவை தெளிவா பாருங்க, மறுபடியும் உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்.